Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து விதைப்பு அறுப்பை குறித்து பல காரியங்களை சொன்னேன். இப்பொழுது இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 37 காரியங்களை சொல்லிட்டு வர்றேன். 38வது காரியத்துக்கு போவோம். உங்களுடைய பொருளாதார விதை, பணத்தை நீங்கள் விதைக்கும் போது ஒரு பெரும் பொருளாதார விளைச்சல் உங்களுக்கு உண்டாகிறது. பணத்தை விதைக்கும் போது பெரும் பொருளாதார விளைச்சல் உங்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் விதைக்கிற விதையிலே, அது 39வது காரியம், நீங்கள் விதைக்கிற விதையிலே உங்கள் விசுவாசத்தையும் வைத்து விதையுங்கள். விதைக்கிற விதையிலே விசுவாசத்தையும் வைத்து விதையுங்கள். சின்னதோ பெருசோ அதை பற்றி பரவாயில்ல. எவ்வளவு சின்னது எவ்வளவு பெருசு உங்களுடைய விதை என்பதை பற்றி பரவாயில்ல. நீங்கள் விதைக்கிற விதையிலே உங்கள் விசுவாசத்தை வைத்து விதையுங்கள். அந்த பையன் 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்த போது 5000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20000 பேர் இருந்திருப்பாங்க, பெண்களையும் பிள்ளைகளையும் சேர்த்து. அவ்வளவு பெரிய தேவைக்கு இது ஒரு சின்ன விதை தான். 5 அப்பம் 2 மீன் யாருக்கு ஆகாரமா இருக்க முடியும்? பத்தவே செய்யாது. ஆனால் அந்த பையன் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுக்கும் போது இயேசுவை பார்க்கிறான். இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் என்னவும் செய்வார். இவர் மரித்தோரை எழுப்புகிறவர், முடவரை நடக்க செய்கிறவர், குருடரை பார்வையடை செய்கிறவர், குஷ்டரோகியை சொஸ்தமாக்குகிறவர். இவர் தேவகுமாரன், தேவ மைந்தன், வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறவர், பரலோக மன்னாவை எனக்கு கொடுக்கிறவர். இவர் கையில இது போச்சுன்னா ஏதாவது நடக்கும். இவர் கையில என்னுடைய 5 அப்பம் 2 மீனும் போச்சுன்னா நிச்சயமா எனக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. ஆகவேதான் சின்ன விதையா இருந்தாலும் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு போய் அவன் என்ன பண்ணுகிறான்? அதை கொடுக்கிறான். சின்ன விதை தான், ஆனால் வேதத்தில் இந்த சின்ன விதையை அலட்சியம் பண்ண சொல்லல. சின்ன விதையே விசுவாசத்தோடு சேர்த்து விதைக்கும் போது ஒரு பெரிய காரியம் அங்கே நடக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் தங்களிடத்துல இல்ல இல்ல என்கிட்ட அவ்வளவு இல்லைங்க, எனக்கு கர்த்தர் நிறைய தரட்டும், எனக்கு லாட்டரி அடிக்கட்டுங்க, லாட்டரி அடிச்சதுன்னா 100 கோடி அடிக்கிறப்ப நான் கர்த்தர் கண்டிப்பா 10 கோடி கொடுத்துட்றேங்க அப்படிங்கிறாங்க. அவரங்க லாட்டரி அடிச்சுக்கிட்டு இல்லை, நீங்க எப்ப கொடுப்பீங்க 10 கோடி எப்ப வருங்க இங்க இருந்துன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, நீ நன்றா இருக்க வேண்டும் என்றால் உன்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்சத்தை எடுத்து, இல்லாமையின் போது தேவைகள் மத்தியில கொஞ்சத்தின் மத்தியில பெரிய தேவை இருக்குது, அப்ப கொஞ்சம் தான் இருக்குது, அதை எடுத்து அதிலே உன்னுடைய விசுவாசத்தை வைத்து விசுவாசத்தை கலந்து விசுவாசத்தோடு அதை விதை. விசுவாசத்தோடு கொஞ்சத்தை எடுத்து விதைக்கும் போது பெரிய காரியங்கள் நடக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஒரு சம்பவம் இங்க நடக்கிறது. இதனுடைய பின்னணியை கொஞ்சம் சொல்லிடுறேன். இயேசு மறுரூப மலைக்கு செல்லுகிறார். அங்கே பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்களை அழைத்து செல்லுகிறார். அங்கே போனவர்கள் இயேசுவை புதிய விதத்திலே தரிசிக்கிறார்கள். பேதுரும், யாக்கோபும், யோவானும் அவர்கள் முன்னாலே மறுரூபமாகிறார். இவர் யார்? இவர் தேவகுமாரன்கிறதை அங்க வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்க, இவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன். இவரை தேவன், இவர் மாம்ச ரூபத்தில் வந்திருக்கிறார். இந்த தேவனை கண்ணால கண்டவர்கள் யாரும் கிடையாது. ஏன்னா கண்ணால கண்டா பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெரிய பிரகாசமான ஒளி தேவன். ஆகவேதான் போத்திக்கிட்டு வந்திருக்கிறார். இந்த சரீரமாகிய இந்த மாம்சத்தை போர்வையாக உபயோகப்படுத்தி இவர் தேவன் என்கிறதை, தேவன மனுஷன் காணக்கூடாது, ஆகவே மனுஷனாக ஒரு ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஆனா மறுரூப மலைக்கு கொண்டு போனப்ப அங்க ஒரு வினாடி அந்த உள்ள இருக்கிற அவருடைய மகிமையின் பிரகாசம் அப்படியே வெளியே பிரகாசிக்கிறது. அவர்கள் பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள், மகிமையின் ஒளி பிரகாசமாக பார்க்கிறார்கள், ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றாங்க. அதுக்குள்ள இங்க மீதி இருக்கிற சீஷர்கள்ட்ட ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்க. அங்க 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் ஜனனிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. சீஷர்கள்ட்ட கொண்டு வந்திருக்கிறான். சீஷர்கள் ஜெபம் பண்ணி பார்த்திருக்காங்க, ஒன்றும் நடக்கல. அவன் பெரிய கொடிய வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். பிசாசின் தொல்லை அதிகமா இருக்குது.
பெரிய ஒரு வேதனையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொல்லுகிறான், சீஷர்ட்ட கொண்டு வந்து அவர்கள் ஒன்றும் செய்ய கூடாமற் போயிட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிக்க வேண்டும். மார்க் 9ஆம் அதிகாரத்திலையும் இது வருகிறது. அங்க வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் அங்கே கிடைக்கிறது. என்னவென்றால் இதுதான், இயேசுவண்டையில கொண்டு வருகிறான். இவர்களால் துரத்த முடியல, ஆகவே உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். இயேசு அந்த பிசாசை துரத்துகிறார். அவனுடைய மகனை சுஸ்தமாக்கி அவனை விடுவிக்கிறார். ஆனால் அந்த விடுவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடக்குது பாருங்க. மற்ற சுவிசேஷங்கள்ல அது கிடைக்கிறது நமக்கு. அவன் வரும்போது, நீர் இதை எனக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டுட்டு தான் வர்றான் இயேசுட்ட. சீஷர்ட்ட கொண்டு வந்து ஒன்னும் நடக்கல, நீர் ஏதாவது செய்ய முடியுமா, அதுதான் நம்முடைய கேள்வி. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறாரங்க, நான் செய்ய முடியுமா இல்லையான்றது பிரச்சனை இல்ல, நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன், லார்ட் ஐ பிலீவ். அப்புறம் அடுத்த வார்த்தையை சொல்றான், ஹெல்ப் thou my unbelief. என்னுடைய அவிசுவாசத்திலே எனக்கு உதவும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா பத்தல. அதுதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, ஆமா நான் விசுவாசிக்கிறேன், என் மகன் சுகமாகணும், அதுக்கு தான் கொண்டு வர்றேன். எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா போதல, தேவை ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் என்னுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கிறது. என் மகன் இவ்வளவு பெரிய கொடிய வியாதியில் ஆகப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் இவ்வளவு பெரிய அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்தது கிடையாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு விசுவாசம் கொஞ்சம் இருக்குது உள்ளத்துல, அதனாலதான் வர்றேன். இருந்தாலும் எனக்கு விசுவாசம் போதாது, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் என்ன சொல்றான், எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் உம்மிடத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய இருக்கிற விசுவாசத்தோட நான் வருகிறேன், இவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட விசுவாசம், நீர் எனக்கு மீதி விசுவாசம் கொஞ்சம் தேவைப்படுது, நீர் அதை பார்த்து கொள்ளும். நல்லா கவனிக்கிறீங்களா? எனக்கு இருக்கிற விசுவாசத்தோட வர்றேன், பெரிய தேவையோட வர்றேன், என்னுடைய விசுவாசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவையோட வர்றேன். என்னுடைய விசுவாசத்தினால இந்த தேவையை நான் சந்திக்கப்பட முடியாது, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, எனக்குள்ள விசுவாசத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன், அந்த விசுவாசத்தை நீர் எனக்கு பெருக்கி தாரும், என்னுடைய விசுவாசத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன் வர்றான். அவன் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் இயேசு அந்த பையனை சொஸ்தமாக்குகிறார். அப்புறம் தான் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் இது முடியாமற் போயிற்று. கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், பாருங்க அந்த ஆள் பண்ணதை எடுத்து சொல்றாரு, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு, விசுவாசம் இப்படிதான் வேலை செய்கிறது. நீ உனக்கு இருக்கிற விசுவாசத்தை, உனக்கு எந்த அளவு இருக்குதோ, அது கடுகு அளவு இருந்தாலும் சரி. அந்த காலத்துல கடுகு விதை தான் இருக்கிறதுலே சிறிய விதையா இருந்தது. அவர்கள் மத்தியில சிறிய விதையா இருந்தா கூட மரம் ரொம்ப பெரிய மரமா இருக்குமா. ஆகவே அவர் சொல்றாரு, சிறிய விதையா இருக்கிறது தான் அவ்வளவு பெரிய மரம் ஆகிறது. ஆகவே உனக்கு இருக்கிற அந்த சிறிய விசுவாசத்தை கொண்டு வா. அந்த சிறிய விசுவாசத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது, விசுவாசத்தையே நீ விதைக்கும் போது அந்த விசுவாசத்துல ஒரு விளைச்சல் உண்டாகிறது. விசுவாசத்தை நீ கொண்டு வந்து விதைக்கும் போது விசுவாசம் பெருகுகிறது. அந்த விசுவாசத்திலே மலையை பார்த்து நீ இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. அப்படின்னா என்ன சொல்றாரு, சின்ன விசுவாசம் தான், அதை நீ செயல்படுத்தும் போது, அதை கொண்டு வந்து விதையா விதைக்கும் போது அது பெருகுகிறது. பெருகும் போது பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா கூட, மலை போன்ற பிரச்சனை கூட இந்த கடுகளவு விசுவாசத்தில் ஆரம்பிச்சு பெரிய ரிசல்ட்டை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் இதே கதை வருகிறது. 21ஆம் வசனத்திலே, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்றார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு, அதான் கேட்க வர்றான் பாருங்க, ஏதாவது செய்ய முடியுமா உம்மால? சீஷர்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, உம்மால் ஏதாவது செய்யக்கூடுமானால் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவர் என்ன சொல்றாரு, எங்கிட்ட இல்லப்பா, நான் செய்ய கூடுமானால் நீ சொல்லாத. இருக்கீங்களா? நீர் செய்ய கூடுமானால்னா இப்ப என்னால முடியுமான்னு கேட்கிறியா?
என்னால செய்ய கூடுமானால் இல்ல, உன்னால விசுவாசிக்க கூடுமா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்னால செய்ய கூடுமாங்கிறது பிரச்சனையே கிடையாது. எனக்கு முடியுமா முடியாதுங்கிறதே பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருக்கு முடியுமா முடியாதுங்கிறதே பிரச்சனை கிடையாதுன்னு? அவருக்கு முடியுமா முடியாது, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனை கிடையாது. அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால். உனக்கு முடியுமா? நீ விசுவாசிக்க முடியுமா? என்ன கேட்காத, உனக்கு முடியுமான்னு சொல்லி. சீஷரால முடியாம இருக்கலாம், என்னால முடியுமான்னு கேட்காத, உன்னால விசுவாசிக்க முடியுமானால் அது ஆகும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப வாழ்க்கையின் வெற்றிக்கு, பொருளாதார வெற்றிக்கு, பொருளாதாரத்திலே செழிப்பதற்கு, கடன் பிரச்சனையிலிருந்து மற்ற எல்லா பொருளாதார துன்பங்களிலிருந்து விடுதலை ஆவதற்கு, முன்னேறி வருவதற்கு, இல்லாமையை போக்குவதற்கு, தரித்திரத்தை களைந்து எறிவதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனா சிலர் சொல்றீங்க, ஆமாயா நீங்களாம் ரொம்ப நாளா இருக்கீங்க, நீங்க நல்லா விசுவாசிப்பீங்க, நான் இப்பதானையா வந்தேன், என்னைக்கு நான் விடுதலை ஆகிறது, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சொல்றான். அவன் சொல்லுகிறான், இவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், உடனே பிள்ளையின் தகப்பன் 24ஆம் வசனம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட கூட சத்தமிட்டு சொன்னான். சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா கொஞ்சம் அவிசுவாசமும் இருக்குது எனக்குள்ள. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆனா போதல. நான் விசுவாசிக்கிறேன், ஆனா எந்த அளவுக்கு விசுவாசிக்கணுமோ அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசிக்க தெரியல, அதுக்கேற்ற காரியங்கள் எனக்குள்ள இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அவிசுவாசமும் இருக்குது, அது நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். அப்ப சொல்றாரு ஆண்டவர், லிட்டரலா அங்க என்ன நடக்குதுன்னா, பரவாயில்ல, உனக்கு இல்லாத பற்றி நான் பேசல, உனக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை கொடு. கடுகளவு இருக்குதா அதை கொடு, கொஞ்சமா இருக்குதா அதை கொடு. இந்த கொஞ்சமா இருக்கிற விசுவாசத்தை கொடுத்து, கடுகளவு உள்ள விசுவாசத்தை நீ கொடுத்து, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். இவ்வளவுதான் விசுவாசமா? இதை கொடுக்கும் போது, அந்த விசுவாசத்தை கொண்டு விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசமே விதையாகிறது, அந்த விதை பெருகுகிறது. தேவனிடத்தில் அதை நீ கொடுத்ததுனால, அந்த விசுவாசத்தை என்னிடத்தில் நீ கொடுத்ததுனால அதை நான் உனக்கு பெருக்கி தருவேன். மலையே பெயர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் அதிலிருந்து உண்டாகும் என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. விசுவாசம் கடுகு விதை அளவு இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்தை பார்ப்போம், 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அநேருக்கு தான் பிரச்சனை, விசுவாசிக்கிற ஆண்டவரே, இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற விசுவாசத்தையே விதைக்க ஆரம்பி. உனக்கு இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தை விதைக்க ஆரம்பி, அதை செயல்படுத்த ஆரம்பி, அதன்படி பேச ஆரம்பி. கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசத்தின்படி பேசு. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு. மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு. சொன்னால் அது சொன்னபடியே ஆகும். அந்த விசுவாசத்தை நீ கொடுக்கும் போது அந்த விசுவாசம் உனக்கு பல மடங்காக பெருக்கி தரப்படுகிறது. இதுதான் பாருங்க, தேவன் விசுவாசத்தை பெருக்கி தருகிறார். விசுவாசம் கூட ஒரு விதையை போல உபயோகப்படுத்தப்படுகிறது.